உண்மையாலுமே பங்களாதேஷ்ல என்ன நடந்துட்டு இருக்குது? வங்காளதேசத்துல என்னதான் பிரச்சனை? அங்க ஏன் இந்துக்கள் மேல ரொம்ப ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிறது? அது பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசப் போறோம். இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சுச்சு? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கு பின்னாடி யாரு தூண்டி விட்டுருக்காங்க? இது எங்க போய் முடிய போகுது? இத பத்தி தான் நம்ம பேசப் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வங்காளதேசத்துல அதாவது பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு என்ன பண்றாங்க? ஒரு போராட்டத்துல உள்ளாடி வராங்க, குதிக்கிறாங்க. சட்ட சட்டப்படி நேர்மையான முறையில பேரணி வராங்க. அப்படி பேரணியா வரும்போது என்ன பண்றாங்க, ஒரு சட்ட மசோதாக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் முதல்ல உள்ளாடி வராங்க. அப்படி உள்ளாடி வந்துட்டு இருக்கும்போது, அந்த போராட்டம் அப்படிங்கிறது, அந்த ஒரு பேரணி போராட்டம் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத விதமா கொஞ்சம் கலவரமா மாறுது. கலவரமா மாறுனது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, கலவரமாவே இருக்குது. கலவரமா இருந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல, அந்த போராட்ட குழு தலைவர்னு ஒருத்தர் இருந்திருப்பார்ல ஒரு மாணவர் அமைப்புல. அவரு என்ன பண்றாரு, ரிக்ஷால போயிட்டு இருக்கும்போது, டூ வீலர்ல வந்த மர்ம நபர் என்ன பண்றாங்க, அவர சுட்டுறாங்க. சுட்டவாட்டி அவர் என்ன பண்றாங்க, அந்த சுட சு சுட்டாங்க இல்லையா அந்த மாணவரு, போராட்ட மாணவர் அமைப்பு தலைவரு, அவர இங்கருந்து சிங்கப்பூர் கூட்டிட்டு போறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. அங்க போய் ட்ரீட்மெண்ட் குடுத்தும் அவர காப்பாத்த முடியல. அவரு இறந்து விட்டாரு. அவரு இறந்து போனவாட்டி, அதுவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு போராட்டக்காரங்க பேரணியா போனது, பேரணி கலவரமா மாறுனுச்சு. அந்த கலவரம் இந்த பையன் செத்து போனவாட்டி, உள்நாட்டு போரா மாறுது. மாணவர் அமைப்புல இருந்து எல்லாம் அவங்கவங்க என்ன பண்றாங்க, போராட்டம் பண்ணி கலவரம் பண்றாங்க. என்னென்ன கலவரம்? போயி சட்டசபைய அடிச்சு நொறுக்குறது, அதே மாரி அரசு அலுவலகத்த அடிச்சு நொறுக்குறது, அரசு பேருந்த அடிச்சு நொறுக்குறது, அதே மாரி அரசு அலுவலகங்களுக்கு தீ வைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இதன் காரணமா என்ன ஆகுது, அந்த நாட்டுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்க என்ன பண்றாங்க, நம்ம இந்தியாவுக்கு வராங்க. வரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பிரதமர் பதவிய ராஜினாமா பண்ணிட்டு, இந்த மாரி நான் என் பதவிய ராஜினாமா பண்றேன்னு அறிவிப்பு வெளியிட்டுட்டு, காதும் காதும் வச்ச மாரி ரொம்ப ரொம்ப ரகசியமான முறையில இந்தியாவுக்கு சேர்ந்துடுறாங்க. இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு என்ன பண்றாங்க, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஒரு உற்சாக வரவேற்புலாம் குடுத்து, தக்க மரியாதையோட கூட்டிட்டு அவங்களுக்கு மரியாதை குடுத்து இந்தியாவுல வச்சிருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு அப்புறமேட்டு அந்த நாட்டுக்கு ஒரு பிரதமர் தேவை இல்லையா? இடைக்கால பிரதமரா ஒருத்தர் பதவி எடுத்துக்கிறாரு. நான் அவரோட பேர் சொல்லி, நெறைய பேரோட பேர் சொல்லப் போறேன். அந்த பேர்லாம் சொன்னா உங்களுக்கு குழப்பமாயிரும். அதனால நான் பேர் சொல்லல. பேர் சொல்லாம இன்னாரு, இன்னாருன்னு மட்டும் சொல்றேன். சரிங்களா? இப்போ இன்னொருத்தர் புது பிரதமர் வந்துட்டாங்க பங்களாதேஷ்ல. அவரு என்ன பண்றாரு, பிப்ரவரி மாசம் எலக்ஷன் வச்சுக்கலாம். அவங்க போயிட்டாங்க. இப்ப ஆட்சிய கவிழ்க்க வேணாம். பொறுமையா இருங்க. பிப்ரவரி மாசம் ஒரு புது எலக்ஷன் வச்சுக்கலாம். எல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன ஆயி போயிருச்சுன்னா, ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் என்ன பண்றாங்க, இந்தியா கூட என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நட்பு ரீதியா அனைத்து விதமான கொள்கைகளும் வச்சிருந்தாங்க. இப்ப புதுசா வந்த ஆளு என்ன பண்றாரு, அந்த எல்லா இதையும் என்ன பண்றாரு, மாற்றி அமைக்கிறாரு. இந்தியாவுக்கு எதிரா அனைத்து விஷயத்தையும் கொண்டுட்டு வராரு. இந்தியாவுக்கு நம்மளுக்கு நட்பு நாடு கிடையாது. அவங்க கொண்டு வரக்கூடிய பொருள்களுக்கு வரி அதிகம். அவங்களுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்ல. அவங்க நம்மளுக்கு எதிர்ப்பு நாடுங்கிற மாரி ரொம்பவே நெறைய விஷயங்கள மாற்றம் கொண்டு வராரு. இந்தியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா. ஏன் கொண்டுட்டு வராருன்னா, இங்கருந்து ஓடி வந்தாங்கல்ல ஷேக் ஹசீனா, அவங்கள மறுபடியும் எங்க நாட்டுக்கிட்டயே குடுங்கன்னு சொல்லி கேட்றாரு மோடி கிட்ட. மோடி என்னங்கிறாரு தலைவரு, அப்படிலாம் குடுக்க முடியாது. அவங்க எங்ககிட்ட அடைக்கலம் கேட்டு வந்திருக்கிறாங்க. நீ சொன்னா குடுக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. குடுக்க முடியாது போயா அப்படின்ட்டாங்க அவரு தலைவரு. ஸோ, அதன் காரணமா, அதன் பொருட்டு, அதன் விளைவாக அத மட்டுமே காரணமா வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிரா அவங்க இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கடுமையான வரி விதிப்பு, கடுமையான எதிர்ப்பு. இந்துக்கள் அப்படிங்கிற இந்து மக்கள் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல குறைவான அளவு தான் இருக்கிறாங்க. ஸோ, அதன் காரணமா அவங்க மேல எதிர்ப்பு அப்படிங்கிறது உருவாகுது. ஓகேங்களா? இங்க இருக்கிறவன அடிச்சா தானே அங்க வலிக்கும் அப்படிங்கிற மாரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். அங்க எப்புட்றா வலிக்கும்? பார்றா சிரிக்கிறான்டா. இந்த மாரி உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இவங்க இந்த மாரி நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்ப இவங்களுக்கு யார் யார் ஆதரவு குடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்தியாவுக்கு ஆவாத நாடுகள், பாகிஸ்தானு, சைனாவுல இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள், இந்தியாவுக்கு எதிரா இருக்கக்கூடிய, இந்தியாவுக்கு உள்ளாடியே இருக்கக்கூடிய ஒரு சில தீவிரவாத அமைப்புகள், அவங்கலாம் பங்களாதேஷுக்கு போய் உதவி பண்றாங்க. பங்களாதேஷுக்குன்னா அரசாங்கத்துக்கு இல்ல. அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு கலவரக்காரங்களுக்கு என்ன விதத்துல உதவி பண்றாங்க? இந்தியாக்காரன கஷ்டப்படுத்துங்க. இந்தியாவுல இருக்கக்கூடிய இந்துக்கள் இங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள துன்பப்படுத்துங்க. தொந்தரவு பண்ணுங்கன்ற மாரி சொல்லியிருப்பாங்களா என்னமோ தெரியல. அங்க என்ன நடக்குதுன்னா, ரோட்ல ஒரு இந்து மதத்த சேர்ந்த ஒரு பையன் நடந்து போயிருக்கிறான். அந்த பையன புடிச்சு நொக்கு நொக்குன்னு நொக்கி, அடிச்சு துன்புறுத்தி, மரத்துல கட்டி வச்சு அடிச்சு, அப்புறமேட்டு என்ன பண்றாங்க, அவன எரிய விடுறாங்க. உயிரோட எரிய விடுறாங்க. எரிய விட்டு கொலை பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு ரோட்ல நடந்து போற மக்களையும் பிடிச்சு அடிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளாடியே இருக்கிறவங்களையும் ஊடு தேடி போய் சண்டை போட்டு துன்புறுத்திருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இத்தன நாள் தாயா, பிள்ளையா, அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, ஃப்ரெண்டா பழகிட்டு இருந்தவங்க எல்லாரையுமே, இந்த மாரி பிரிச்சு வச்சு அழகு பார்க்கறது தான் இந்த தரங்கெட்ட அரசியல்.
ரொம்ப ரொம்ப மோசமான அரசியல், ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல், ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க அரசியல். இப்ப யாரோ எங்கேயோ எதுக்கோ சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு இப்ராஹிம் என்கிட்ட சண்டைக்கு வரலாமா? வரக்கூடாது. யாரோ எங்கேயோ தூண்டி விடுறாங்கன்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு அப்துல்லா என்கிட்ட சண்டைக்கு வரலாமா? வரமாட்டாங்க. ஏன்? இவன் என் ஃப்ரெண்டு, என் நண்பன், என் தோஸ்து. இவனுக்கு நான் எதிரா நான் எதுவும் பண்ண மாட்டேன். இவன் என்ன எதுவும் பண்ணல. நானும் அவன எதையும் பண்ணல. மேல எவனோ ஒருத்தன் சண்டை போட்டுக்கிறான்னா, அங்க போய் அவன அடிச்சுக்கிட்டோம். நாங்கலாம் இங்க சண்டை போட்டுக்க மாட்டோம். அப்படி சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லிட்டு. இப்ப இங்க நம்ப ஊர்ல கூட இந்த விஷயம் நடந்துச்சு. நான் ஏன் பங்களாதேஷ்லேருந்து திருப்பரங்குன்றம் வரேன்னு சொல்லி கேட்காதீங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட்டு. இப்ப தீபம் ஏத்த தீபம் ஏத்த விடலன்னு சொல்லி ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. சந்திரன் அப்படிங்கிறவரு. தற்கொலை பண்ணவாட்டி பாஜக இந்து அமைப்புகள் சார்பா ரூ. 10,00,000 அவங்க வீட்டுக்கு நிவாரணம் செக் குடுத்துருக்காங்க. குடுத்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, போராட்டம் பண்ணலாம் வாங்க. நம்ம போராட்டம் பண்ணலாம். உங்க பையன் சாவுக்கு நீதி வேணும். தீபம் ஏத்தியே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த இறந்து போன பையனோட சந்திரன் அப்படிங்கிற அம்மா என்னன்றாங்க, அவங்க கால்ல விழுந்து கும்பிட்டு, இந்த மாரி இத வந்து கலவரமா பண்ணாதீங்க, போராட்டம் பண்ணாதீங்க. நாங்க இத அமைதியா போயிரோம்ன்னு சொல்லி வந்துட்டாங்க. முஸ்லீமும் நாங்க அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறோம். எங்களுக்குள்ள சண்டை போட விருப்பம் இல்ல. இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க. கும்பிட்டாங்க முந்தா நேத்து. இந்த மாரி யாரு எத தூண்டி விட்டாலுமே நம்மளுக்கு ஒரு அடிப்படையான ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும். அது இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்மளால தெளிவா இருக்க முடியும். போதையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நிதானம் இல்லாம இருப்பாங்க. எதிர்ப்புற இருக்கக்கூடிய ஆள தெளிவா இருந்தாங்கன்னா, அவனுக்கு அந்த நண்பன்னு தெரியும். அந்த வெறிங்கிறது இருந்துச்சு, ஒரு மயக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு, ஒரு தெளிவில்லாத நிலை இருந்துச்சுன்னா, எதிர்ப்புற இருக்கிற ஆள் யாருன்னு தெரியாது சண்டைக்கு போணும். அதே மாரி மதவெறி அப்படிங்கிறது, மத சாயம் அப்படிங்கிறது ஒரு போதை வெறிக்கு சமம். அந்த மாரி இருக்கக்கூடாது. எல்லாருமே ஃப்ரெண்டா இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நண்பர்களாவே இருக்கிறது தான் அது எல்லாத்துக்குமே நல்லது. அது வந்து அதுதான் சரியான இதுவுமே கூட. சும்மா முட்டாள்தனமா அதை இதையும் பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல். அந்த மாரி செயல் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலயும், இந்தியாவிலயும் அந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பங்களாதேஷ்ல அந்த மாரி நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல உள்ள நிலைமை அப்படிங்கிறது கடுமையான சூழ்நிலை அப்படிங்கிறது நிலவிட்டு இருக்குது. ஒரு சாப்பாட்டுக்கு வாங்குறதுக்கு கூட மக்கள் வெளியில கடைக்கு நடந்து போயிட்டு வரதுக்கு ரொம்பவே தவிக்கிறாங்க. அவங்க வேலை வாய்ப்பு இல்லாம, வருமானம் இல்லாம, வெளியில போயிட்டு வந்தா எங்க சண்டை பிடிச்சு எல்லாம் கொன்னு புடுவாங்களோன்ற ஒரு பதற்றமான சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அங்கருந்து வேற நாடுகளுக்கு தப்பிச்சு போலான்னு பார்த்தாலும், தப்பிச்சு போறதுக்கும் வழி இல்ல. உள்நாட்டு போர் நடக்கிறதுனால, போதிய அளவு விமான சேவை அப்படிங்கிறது கிடையாது. இன்னொன்னு விமானத்துல போற அளவுக்கு பணம் அப்படிங்கிறது ஏழைங்கிட்ட கிடையாது. மெல்லவும் முடியாம, துப்பவும் முடியாம, புலியோல பிடிச்ச கதையா கம்முனு தான் இருக்கிறாங்க அந்த நாட்டு மக்கள்.